நீங்க பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்க. ஐயோ வேணாப்பா, அதெல்லாம் விடுப்பா. எதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நாங்க வாழைக்கா இருக்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். அப்ப எதாச்சியா பாக்குறப்போ நீ மயங்கி கிடந்த. பார்த்தோன்னே மனசு கேட்காம தான் இங்க உணவு சேர்த்தோம். இதுக்கெல்லாம் நன்றி எதுக்குமா? இங்க பாரு செல்வி, நான் ஏற்கனவே உன்கிட்ட பல முறை சொல்லியாச்சு, கூடிய சீக்கிரம் பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளோ நல்லது. அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துக்கோ. நர்ஸ் வாங்க. ஏமா இள வயசு பொண்ணா இருக்க, இப்படி ரோட்ல மயக்கம் போட்டு விழற அளவுக்கு உனக்கு என்னமா சீக்கு? அக்கா, நான் ஆள் பாக்குறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் உசுறு பொழைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதயத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்கப்ப நீ கம்முனு வீட்ல இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு இந்த வேகாத வெயில் அலையிற? வேற என்னதாக்கா பண்றது? என் புள்ளைய வளர்த்தாகணுமே. என் புருஷன் என்னை விட்டு ஓடி போய் பல வருஷம் ஆச்சு. என் தம்பி தான் என்னையும் என் புள்ளையும் வச்சு காப்பாத்துறான். இப்ப கூட என் தம்பி என் ஆபரேஷனுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் திருப்பூர் வரைக்கும் போயிருக்கான். என்னதான் அவன் என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் எல்லா பாரத்தையும் அவன் ஒருத்தன் தலை மேல சுமத்த விரும்பல. அதனாலதான் எங்க வீட்டுல 2-3 பசு மாடு இருக்கு. அந்த பாலை வச்சு எங்க வீட்டுல நெய் காய்ச்சு நெய்யும் மோரும் பண்ணி ஊர் ஊரா வித்துட்டு இருக்கேன். அப்படி வித்துட்டு வரப்பதான் ரோட்ல மயக்கடிச்சு விழுந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் இப்படி இருக்கிறப்போ நீ இந்த மாதிரி தனியெல்லாம் போக கூடாதுல்லம்மா. கொஞ்சம் உடம்பு பாத்துக்கணும்ல. அம்மா, டாக்டர் என்னம்மா சொல்றாங்க? நீ என்னை விட்டு செத்து போயிடுவியாம்மா? ஏ பாப்பா, இந்த மாதிரி பேச உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? உங்க அம்மாக்கு ஒண்ணு ஆகாதடா. நீ தைரியமா இருக்கணும், சரியா? அக்கா, நீங்க எந்த ஊருக்கா? இந்த தெத்தூருதாமா. அங்க வந்து வசந்தி செல்ல பாண்டின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். என் உசுரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிமா.